வணக்கம் உலக தமிழ் உறவுகளே! மீண்டும் ஒரு உலக நகர்வுகளூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் அருள். என்னுடன் இந்த நிகழ்வினை கொண்டு நடாத்துபவர் இராணுவ புலனாய்வு ஆய்வாளர், அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் அவர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கிடந்த வணக்கம். இந்த நேற்று வரை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சமாதான ஒப்பந்தம் ஒன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே கைச்சாத்தியாக இருக்கிறது. அதிலே 14 அம்ச திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்டங்களில் அநேகமானவை ஈரானுக்கு சார்பானதாகவும் ஈரானுக்கு முழுக்க முழுக்க அவர்களுக்கு சாதகமான அந்த இருப்பதாகத்தான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஒரு கால் அந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதையும் அந்த 14 சரத்துகள் பற்றினதும் உங்கள் கருத்துக்களை கூறுங்களேன். அதாவது புதன்கிழமை மாலை கலந்து கொண்ட ட்ரம்ப் அவர்களும், அமெரிக்கா சார்பாக அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் சார்பாக ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியானும் இந்த உடன்பாட்டில் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். இதை ஒரு இடைக்கால உடன்படிக்கை என்று MOU என்று அழைக்கிறார்கள். இஸ்லாமாபாத் உடன்பாடு என்றுதான் அதன் பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு சாட்சி கையெழுத்தாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் வந்து அதில் கையெழுத்திட்டு அந்த காணொலியையும் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், நாம் தெஹ்ரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்காவிட்டால் நாம் ஈரானை தாக்கி இருக்கலாம், ஆனால் எந்த பலனும் இல்லை என்றும், இன்னும் 2 ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருப்போம், எனவேதான் நாங்கள் இந்த உடன்பாட்டுக்கு வந்தோம் என்று கூறியிருக்கின்றார். ஈரான் ஏற்கனவே கூறியிருந்தது தங்களுக்கு $300 பில்லியன் சேதம் என்று. ஆனால் இப்போது இவர் என்னென்று கூறுகிறார், எப்போ உங்களுக்கு தெரியும் ட்ரம்பின் பேச்சு எப்படி என்றால் தற்பெருமை பேசுறதான் கூட, ஈரானுக்கு $1.5 ட்ரில்லியன் சேதம் என்று கூறியிருக்கிறார். இப்படி கூறினால் இனி ஈரான் $1.5 ட்ரில்லியனை தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்கிறது என்று தெரியாது. அதுதான் அந்த பிரச்சனை. அதே சமயம் அமெரிக்காவின் துணை அதிபர் JD வான்ஸ் வந்து கூறியிருக்கின்றார், ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதெல்லாம் வெளிப்படையாக, அதாவது அவர் வெளிப்படையாக எல்லாவற்றையும் கூறியிருப்பதாகவும், நாடுகள் தங்களின் தற்பாதுகாப்பு உரிமையை விட்டுக் கொடுக்க தேவையில்லை என்றும், ஹிஸ்புல்லாக்கள் தாக்கினால் இஸ்ரேலுக்கு தாக்குற உரிமை இருக்கின்றும், அதே போல ஈரானியர்களுக்கும் தங்கள் நாட்டின் தற்பாதுகாப்பு உரிமையை தக்க வைப்பதற்கு உரிமை இருக்கின்றும் இப்போது கூறியிருக்கிறார்கள். இப்போதுதான் அவர்கள் இதை கூறுகிறார்கள். நீங்கள் சொன்னது போல இந்த 14 அம்ச உடன்படிக்கை தொடர்பாக ப்ளூம்பர்க் ஊடகமாக இருக்கலாம், மற்றது பல்வேறு ஊடகங்கள் அதனை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. முதலாவதாக அதாவது ஈரானும் அமெரிக்காவும் தற்போதைய போரில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுடன் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படவுள்ளதாக அதான் ஆர்டிகிள் 1 என்று சொல்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவும் ஈரானும் ஒருவருக்கொருவர் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பது 2வது சரத்தாக இருக்கிறது. மற்றது உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டும். 3வதாக இஸ்லாமிய குடியரசும் அமெரிக்காவும் பரஸ்பர ஒப்புதலுடன் நீடிக்கப்பட்ட அதிகபட்சம் 60 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இறுதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இப்போ இவர்கள் கூறுகிறார்கள் இன்டீரியம் அக்ரிமெண்ட் என்று சொல்லி, இதை இடைக்கால வரைவு என்று சொல்கிறார்கள். என்ற 60 நாளுக்கு பிறகுதான் அது பெர்மனன்ட் ஆகும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே அமெரிக்கா கடற்படை முற்றுகையை நீக்கி ஈரானுக்கு எதிரான எந்தவித தடையையும் அல்லது தடைகளையும் நிறுத்துவதுடன் அதிகபட்சமாக 30 நாட்களுக்குள் போக்குவரத்தை அதன் முழுமையான திறனுக்கு மீட்டெடுத்து கப்பல் போக்குவரத்துக்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவது என்று கூறியிருக்கிறார்கள். அது இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்கு சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து தனது படைகளை திரும்ப பெறுவதாகவும் அமெரிக்கா உறுதியளித்திருப்பதாக கூறுகிறார்கள். 5வதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் ஈரான் வந்து தொழில்நுட்ப தடைகளை அகற்றுதல் மற்றும் கன்னிவெடிகளை செயலிழக்க செய்தல் ஆகியவற்றின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓமான் கடலிலிருந்து பாரசீக வளைகுடா கடலுக்கு கப்பல்களின் போக்குவரத்தை 30 நாட்களுக்குள்
போருக்கு முந்தைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான நிலைமைகளை ஏற்படுத்துதல். ஆறாவதாக ஈரான் வந்து மறுவாழ்வு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக இரு தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஒரு விரிவான திட்டம், குறைந்தபட்சம் $300 பில்லியன் நிதி உதவிகளை செய்து அந்த பிராந்திய நாடுகளுடன் இணைந்து ஒரு திட்டத்தை, அதாவது மீள் கட்டுமான திட்டத்தை உருவாக்குவது என்றும், இது 60 நாட்களுக்குள் இந்த திட்டம் வகுக்கப்படும் என்றும். ஏழாவதாக ஈரான் மற்றும் அனைத்து வகையான தடைகளையும், ஈரான் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான தடைகளையும், அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மற்றும் சர்வதேச அணுசக்தி முகாமைத்துவம் IAEA என்று சொல்றது, ஆளுநர் குழுவின் தீர்மானங்கள் மற்றும் அனைத்து ஒருதலைப்பட்சமான அமெரிக்க தடைகள், முதன்மையான தடைகள், இரண்டாம் தர தடைகள் உட்பட அனைத்தும் இறுதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நீக்குவது தொடர்பாக ஒப்புக்கொள்ளப்படும் என்றும், அதற்கு கால அட்டவணை கொண்டு வரப்படும் என்றும் அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. எட்டாவதாக ஈரான் அணு ஆயுதங்களை ஒருபோதும் உற்பத்தி செய்யாது என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாகவும், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் நிலை மற்றும் ஈரான் அணுசக்தி தேவைகள் உட்பட மற்றது ஒப்புக்கொள்ளப்பட்ட அணுசக்தி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளிலும் இறுதி ஒப்பந்தம் போதுமான அளவு கையாளப்படும் என்றும், ஈரான் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளன என்றும், இறுதி ஒப்பந்தம் பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒன்பதாவதாக ஈரானும் அமெரிக்காவும் ஒரு இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை தற்போதைய நிலை தொடர்பாக நிலையை தக்க வைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், ஈரான் அணுசக்தி திட்டத்தில் தற்போதைய நிலையே தொடரும் என்றும், மேலும் அமெரிக்கா ஈரான் மீது புதிய தடைகளை விதிக்காது என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் பிராந்தியத்தில் தனது படைகளை அமெரிக்கா வெளிப்படுத்தாது என்றும் கூறியிருக்கிறார்கள். பத்தாவதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனேயே தடைகள் நீக்கப்பட்டும் தீயதி வரை அமெரிக்காவின் திரைசேரி மற்றும் ஈரான் கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் அவற்றின் ஏற்றுமதி மற்றும் ஈரான் வங்கிகள் மற்றது காப்பீட்டு நிறுவனங்கள், போக்குவரத்து மற்றும் அதுபோன்ற அனைத்து தொடர்புடைய சேவைகளுக்கும் ஏற்றுமதிக்கும் அமெரிக்கா விதிவிலக்கை வழங்கும் என்று கூறப்படுகிறது. பிறகு 11வது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இறுதி ஒப்பந்தத்தை நோக்கிய பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஈரான் முடக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட நிதியை விடுவிப்பது தொடர்பாக முழுமையாக பயன்படுத்த கிடைக்கும் என்றும் அமெரிக்கா உறுதியளித்திருக்கின்றது. இந்த நிதிகள் முதன்மை தருணத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும், அதாவது பிரையோரிட்டியாக அது வைக்கப்பட்டிருந்தாலும், ஈரான் வங்கிகளுக்கு இந்த நிதியை வழங்குவது தொடர்பாக அமெரிக்கா தீர்மானிக்கும் என்றும், எந்த ஒரு இறுதி பயனாளிக்கான கொடுப்பனவிற்கும் பயன்படுத்தப்படும் மற்றும் முழுமையாக பயன்பாட்டுக்கு கிடைக்கும் வகையில் இந்த நிதி வளங்கள் உறுதி செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். 12வதாக இறுதி ஒப்பந்தத்தின் வெற்றிகரமான செயலாக்கத்தையும் எதிர்கால உறுதிப்பாட்டையும் மேற்பார்வையிட ஒரு செயலக பொறிமுறை நிறுவப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். 13வதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 4, 5, 10 மற்றும் 11வது பிரிவுகளின் செயலாக்கத்தை தொடங்குவது மற்றும் இந்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சியான செயலாக்கம் குறித்த உறுதிமொழிகளை பெற்றவுடன் இஸ்லாமிய குடியரசும் அமெரிக்காவும் மீதமுள்ள பிரிவுகள் தொடர்பாக மட்டும் இறுதி ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்றும், இறுதியாக 14வது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு கட்டுப்படுத்தும் தீர்மானத்தின் மூலம் இந்த எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இது பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு சென்று அங்கு உறுதிப்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி சரத்து என்பது ஒரு வலிதான சரத்தாக இருக்கிறது, பாதுகாப்பு சபைக்கு சென்று என்றது. ஆனால் இந்த மொத்த 14 ஒப்பிடுகின்ற பொழுது அந்த ஈரான் அணு ஆயுதத்தை தடை செய்வதற்கு தடை என்பதை தவிர மிகுதி அனைத்தும் ஈரானுக்கு சார்பானதாக, அதாவது இப்போதுள்ள ஈரானுக்குள்ள தடைகள் அநேகமாக நீங்குவதானதாகத்தான் இருக்கிறது அல்லவா? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஈரான் இப்ப அதாவது யுரேனியத்தை அமைதி, அதாவது தனது எரிசக்திக்காக பயன்படுத்தக்கூடிய அல்லது பொதுமக்களின் பாவனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக பேச்சுவார்த்தையாகத்தான் இது இருக்க போகிறது என்று கூறப்படுகிறது. எனவே நீங்கள் கூறியது போல அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாது.
அது ஈரானை பொறுத்தவரையில் ஈரானும் கூறுகின்றது தாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க விரும்பவில்லை என்று சொல்லி, தங்களுக்கு அவ்வாறான எண்ணம் இல்லை என்று. உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை ஆரம்பித்த போது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க விட மாட்டோம் என்று கூறினார்கள். ஆனால் இப்போது அதை பேசுவதை விட ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக பேசுவதுதான் கூடவாக இருக்கிறது. வெவ்வேறு காரணங்களைத்தான் இப்போது கொண்டு வருகிறார்களே தவிர அதை பற்றி பெருசாக பேசுவது கிடையாது என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப பல ஆய்வாளர்களும் கூறுகிறார்கள், இப்ப ரஷ்யா டுடே கூட ஒரு ஆர்டிகிளை போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், அவர்கள் கூறுகிறார்கள் ஈரான் அணு ஆயுதத்தை விட மிகவும் பலம் வாய்ந்த ஆயுதமாக ஹோர்முஸ் நீரிணை தான் இருக்கின்றது, அது அவர்களுக்கு போதுமானது என்று இந்த உலகத்தை கட்டுப்படுத்த என்று கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல அதாவது ஈரானுக்கு இந்த சண்டையின் மூலம் ஏற்கனவே இருந்த தடைகள் பல விலக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்கா சண்டையை தொடக்கிவிட்டு விலகி சென்றதன் பின்னர் ஈரானுக்கு ஏற்கனவே இருந்த தடைகள் நிறைய விலக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதுதான், அதைத்தான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது முதலாவது சண்டையில் அது ஒரு வருடம் ஆகின்றது. முதலாவது சண்டைக்கு பிறகு இந்த மத்திய கிழக்கில் ஒரு பகுதி ஒன்றை கூறுவார்களாம். ஒரு பப்புக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈரானை சேர்ந்த ஒருவரும் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவரும் இஸ்ரேலியை சேர்ந்த ஒருவரும் போனார்களாம். அப்போது அந்த பப்பில் வேலை செய்தவர்கள் பியரை கொடுக்கும் போது சொன்னார்களாம், பாருங்கள் வெற்றியாளர்களே என்று. 3 பேரையும் வெற்றியாளர்கள் என்றுதான் அழைத்தாராம் என்று சிரித்தார்கள் என்று சொன்னால், அப்போது அந்த சண்டை முடிந்தவுடன் எல்லோரும் வெற்றியை கொண்டாடினார். இஸ்ரேல் சொன்னது தனக்கு வெற்றி என்று, அமெரிக்கா சொன்னது தனக்கு வெற்றி என்று, ஈரான் சொன்னது தனக்கு வெற்றி என்று. ஆனால் இந்த சண்டையில் ஒரே ஒரு வெற்றியாளர் தான் இப்போது இருக்கிறார்கள் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். அது ஈரான் மட்டும்தான். அதாவது இப்ப டெமோக்ராட் பார்ட்டியின் செனட்டர் பிரைன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ட்ரம்ப் பெற்றது நத்திங் என்று, ஒன்றுமே பெறவில்லை. ஆனால் கொடுத்தது ஒபாமா கொடுத்ததை விட 200 மடங்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் செனட்டர். இன்னொரு செனட்டர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், இந்த உடன்பாடு சரணடைவு உடன்பாடு என்று கூறியிருக்கின்றார் இன்னொருவர். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், பல ஆய்வுகளை பொறுத்தவரையில் இதில் ஒரே ஒரு வெற்றியாளர் ஈரான் மட்டும்தான் வெற்றியாளர். ஈரான் என்னென்றால் தனது அந்த குறுகிய வளத்தை வைத்துக் கொண்டு இறுதி வரை நின்று போராடி இதில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள் இந்த சண்டையை. இப்ப சதம் ஹவுஸ் என்று சொல்கிறது இங்க பிரித்தானியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிந்தனை பள்ளி, திங்க் டேங்க். அது கூறியிருக்கின்றது, அது வட ஆப்பிரிக்க திட்டத்தின் மூத்த ஆலோசகர் ஜோசி மெக்கல்ஃபத் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுடனான வரவிருக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலின் பங்கு வாஷிங்டனால் தீர்மானிக்கப்படும் என்று கூறுகிறார். அதாவது நெத்தனியாவு ஒரு அற்புதமான பிரதமர் என்று வர்ணித்த மற்றும் லெபனான் மீதான அவர்களின் கருத்து வேறுபாடுகளை குறைத்து மதிப்பிட்ட ட்ரம்பின் முந்தைய கருத்துக்களை குறிப்பிட்ட அவர், போரை எவ்வாறு தொடர்வது என்பது குறித்து அவர்களுக்குள் உண்மையான கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும் ட்ரம்ப் நெத்தனியாவுடன் சற்று மென்மையாக நடந்து கொண்டார் என்று கூறினார். ஆனால் இப்போது என்னென்று சொன்னால், கடந்த 2.5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அதிகபட்ச சக்தியை பயன்படுத்தியும் ஒரு தீர்க்கமான முடிவில்லாமல் இந்த போருக்கு 2 தரப்பும் சிக்கப்பட்டிருப்பதாகத்தான் அவர் கூறியிருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கிறார் சொன்னால், இஸ்ரேலின் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் இருதரப்பினரும் இந்த போரில் ஒரு தோல்வி என்ற மனப்பான்மைக்கு இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் வந்துவிட்டதாக அவர் கூறியிருக்கிறார். இதில் எல்லோரும் மேற்குலகத்தை சேர்ந்தவர்கள் கூட அல்லது அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் கூட இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றதைத்தான் உறுதிப்படுத்துகிறார். சரி, நல்லது. இந்த 60 நாளுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்பது கூறப்பட்டிருந்தாலும், நீண்ட நாளாக இருந்தாலும், இந்த ஒப்பந்தம் ஒரு தயார்படுத்தலுக்காகவும் அமெரிக்கா மீண்டும் ஒரு தாக்குதலை தொடங்குவதற்காகவும் அது தரைவழி தாக்குதலாக இருக்கக்கூடும் என்றும் தகவல்கள் வருகின்றன. இது பற்றி உங்களுடைய இராணுவ புலனாய்வு அடிப்படையிலே இது உண்மையா? உங்களுடைய தகவல்களை நேயர்களுக்கு வழங்குங்களேன். உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்கா தற்போது இந்த போரில் இவ்வாறான ஒரு தோல்வியுடன் அமெரிக்கா வெளியேறான் என்று கூறுகிறார்கள். போரில் அமெரிக்கா
தோல்வி அடைந்ததே தவிர உலகத்துக்கான நெருக்கடி இன்னும் தீரவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா தனக்கான இப்போது ஒரு இடைவெளியை எடுத்திருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தின் பொருளாதாரம் கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப இப்போது அதாவது செப்டம்பர் மாதம் வரையிலும் இந்த போரை தணிவு நிலைக்கு வைத்துக் கொண்டு இந்த எரிபொருட்கள் எல்லாவற்றையும் சேமித்துக் கொண்டு செப்டம்பர் மாதம் அளவில் மீண்டும் ஒரு பெருந்தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதை ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையும் உறுதி செய்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த போரில் சீனா ஈரானுக்கான ஆயுத உதவிகள், சேட்டலைட் கம்யூனிகேஷன், மற்றது செய்மதி ஒளிப்படங்கள் மூலம் நிகழ்கால தகவல்களை வழங்குவது என்று சீனா அந்த வகையில் பெரும் உதவிகளை செய்து கொண்டிருந்தது. ஆனால் ரஷ்யா தான் அமெரிக்காவின் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்றது, அமெரிக்காவின் நகர்வுகளை உடனுக்குடன் அறிந்து என்ன செய்ய போகிறார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொடுத்து கொண்டிருந்தது ரஷ்யா. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா நேரடியாக அதாவது தொலைபேசி வழியாகவோ அல்லது வெவ்வேறு கம்யூனிகேஷன் வழியாகவோ அவர்கள் கொடுக்கவில்லை, நேரடியாகத்தான் போய் கதைத்தார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த சண்டையின் போது ஈரான் அதிகாரிகள் அடிக்கடி மாஸ்கோவுக்கு சென்று வந்தார்கள். அப்பாஸ் அரக்சியோட பல தடவைகள் சென்று வந்தார். மூடிய அறைக்குள் தான் அந்த பேச்சுக்கள் நடைபெற்றது. அப்போது ரஷ்யா தான் எல்லாத்தையும் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தது, என்னென்ன செய்ய போகிறார்கள், நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும். இப்போதும் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை ஈரானை கூறியிருக்கின்றது, அவர்கள் மிகப்பெரிய ஒரு தரை தாக்குதலுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உங்களை தயார் நிலையில் வைத்திருங்கள் என்றுதான் அவர்கள் ரஷ்யா கூறியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது உங்களுக்கு தெரியும், இப்ப எல்லோருக்கும் விளங்குகிறது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் என்று சொல்லி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். இஸ்ரேல் தான் இதில் கடுமையாக தோல்வியடைந்த நாடாக இருக்கின்றது. இஸ்ரேல் 7 களமுனைகளை திறந்திருந்தது. இந்த 7 களமுனைகளையும் இப்போது ஈரான் கை மேலோங்கி இருப்பது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இப்ப ஆய்வாளர்கள், அதாவது உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு, அந்த பிராந்தியத்தின் மிக பெரும் இராணுவ ஆளுமை மிக்கதாகத்தான் இஸ்ரேல் திகழ்ந்தது. அந்த பிராந்தியத்தின் இராணுவ வல்லமை கொண்ட ஆளுமை கொண்ட நாடும் அமெரிக்காவும் தோல்வி கண்டது என்பது, அவர்கள் ஒருபோதும் அந்த தோல்வியை அப்படியே ஏற்றுக்கொண்டு நின்றுவிடப் போவதில்லை. இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இப்போது இந்த போரினால் ஈரான் பிளவுபட்டிருந்த மக்கள் எல்லோரும் ஒரு தேசம் என்று ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அப்ப இனி இந்த கொஞ்சம் தளர்வு நிலையை ஏற்படுத்தி அமெரிக்கா உள்ளுக்கு புகுந்து நிதிகளை வழங்கி அவர்களுக்கு ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும். மீண்டும் அந்த உயர்மட்ட மேலடுக்கு மக்களிடம் ஒரு பிளவை ஏற்படுத்தினால் அதன் ஊடாக பேர்ந்து தாங்கள் உள்ளுக்குள் ஏதாவது ஊடுருவலாம் என்றதும் அவர்களுடைய திட்டம் என்று கூறப்படும். இஸ்ரேலிய உளவாளிகள் இன்னும் ஈரானுக்குள் இருப்பதான தகவல் நேற்று முன்தினம் நான் ஒன்று வாசித்தேன். அவர்கள் அதாவது உலகத்திலே உளவுத்துறையிலே ஒரு மிகவும் தரம் வாய்ந்தவர்கள், எங்கே எல்லாம் போகுவார்கள் என்று தெரியாத அளவுக்கு செல்லக்கூடியவர்கள். சரி, இப்ப நீங்கள் கூறியது போல அவ்வாறு ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடுவார்களாக இருந்தால் அந்த தரைவழி தாக்குதல் என்பது அநேகமாக ஈராக் என்ற எல்லையில இருந்துதான் ஆரம்பிக்கக்கூடும். அது ஈராக் அவர்களுக்கு சார்பான நாடாக இருக்கிறது. குர்திஸ் போராளிகள் ஏற்கனவே அவர்களது சார்பாக பயிற்றப்பட்டு எல்லையில் இருக்கிறார்கள். ஈரான் குர்திஸ் படைகளோடு இன்னும் மோதிக்கொண்டுதான் இருக்கிறது. அது சேரம் ஈராக் எல்லையினுடான ஒரு தரை வழி தாக்குதல், அதே நேரத்திலே ஆகாய கடல் வழி தரை மூன்றும் சேர்ந்த ஒரே நேர தாக்குதலாக இருக்க முடியுமா? அவ்வாறு இருக்கும் என்றால் குர்திஸ் படையினர் தான் இப்போது ஈரானுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்திருப்பார்கள். அவர்களைத்தான் களம் இறக்குவதற்கு இவர்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் தீட்டியிருந்தார்கள். அதை துருக்கி இந்த அதிபர் ஏடோகன் அதை கெடுத்து விட்டதாகத்தான் ஏடோகன் மீது இஸ்ரேல் கடும் சினத்தில் இருந்தது. ஏடோகனுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த கேடிஸ் அமைப்பினர் ஒரு நாட்டில் மட்டும் இல்லை, அவர்கள் 3 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கிறார்கள், துருக்கியையும் ஈராக்கையும் ஈரானையும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முதல் கதைக்கும் போதே கதைத்தோம் என்று சொன்னால், ஒரு நாட்டை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் 3 நாட்டிலும் பிச்செடுத்து தான் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இது. அப்ப இப்போது துருக்கிக்கு அது தனது பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்றதை துருக்கி, அதனால் அந்த நடவடிக்கைக்கு துருக்கி ஒப்புக்கொள்ளவில்லை. அதை ஜேடி வேன்ஸ் தான் இப்படி ஒரு திட்டம் இவர்களிடம் இருக்கென்று சொல்லி எடோகனுக்கு சொன்னதென்று சொல்லி இஸ்ரேல் இப்போது குற்றம் சாட்டியிருந்ததை நாங்கள் பார்த்திருக்கலாம்.
அப்ப இந்த நிலையில வந்து ஈரானுக்கு தெரியும், இப்ப அவர்களை வைத்துத்தான் தமது அரசை உள்ளுக்குள்ளால் அடிக்கப் போகிறார்கள். அதாவது அவர்கள் ஒரு பகுதியை கைப்பற்றினால் பிறகு அதுக்குள் அமெரிக்க படைகள் இறங்கி அதுக்குள்ளால் மெதுவாக வரலாம் என்றதுதான் அவர்களுடைய திட்டம். ஆனால் அதை இப்போது ஈரான் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்களும் கூடி இந்த ஹேர்டிஸ் அமைப்பினரின் ஈராக்கில் இருக்கின்ற தளங்களை தாக்குவதை ஈரான் நிறுத்தவில்லை. நேற்றும் கிட்டத்தட்ட 4 தாக்குதல் விமான, அதாவது ட்ரோன்கள் மூலம் அவர்களின் தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி முகாம்கள், அவர்களின் ஆயுத கிடங்குகள் எல்லாவற்றையும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹேர்டிஸ் படையினர் எந்த வகையிலும் சேர்க்கப்படவில்லை. அப்ப ஹேர்டிஸ் படையினரை தாக்குவது வந்து ஈரானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதால் இப்போது ஈரான் அதனை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப ரஷ்யா இந்த புலனாய்வுத்துறை கொடுத்த தகவல்களும் இந்த ஹேர்டிஸ் அமைப்பினரின் முன்னைய திட்டங்களும் ஈரானுக்கு இடவசம் இருப்பதால் ஈரான் அந்த முனையை வந்து பலவீனப்படுத்துவதில் ஈரான் இப்போது தீவிரமாக இருக்கின்றது. சரி, 7 லட்சத்துக்கு மேற்பட்ட படைபலமும் அதுடன் இந்த இஸ்லாமிய, அதாவது புரட்சி படையினிலே மிக நிறைய பேர் இருக்கிறார்கள், தொண்டர் படையில இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய படைபலம் உள்ள நாட்டுக்குள் தரை ஊடாக நுழைவது என்பது ஒரு தற்கொலை முயற்சிக்கு சமனாக முடியும் அல்லவா? அதனை அமெரிக்கா எவ்வாறு எதிர்கொள்ளும் என்று நினைக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஒன்று தற்கொலை, ஒன்று படைபலம், இரண்டாவது அந்த பூகோள அமைப்பு. அவர்களின் மலைகளும் அது கடுமையான லேண்ட் ஜியோகிராபியை பார்த்தால் ஒரு கடுமையான நிலமாக இருக்கு. அது அவர்களுக்கான இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாகத்தான் அது இருக்கின்றது. இஸ்ரேலை மாதிரி கிட்டத்தட்ட 70-80 மடங்கு பெரிய தேசம். உக்ரைனை ஒப்பிட்டால் உக்ரைனோட ஒப்பிடும் போது 3 மடங்கு பெரிய நாடாகத்தான் ஈரான் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறுவது போலதான் அதற்குள் தரைவழி தாக்குதல் என்பது இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ தரைவழி தாக்குதல் என்று ஒரு பிரிவை பிரித்து விட்டால் ஏனைய ஈரான் படையினரும் உள்ளுக்குள் ஒரு இப்ப சிரியாவில் அசாத்தின் அரசாங்கம் கவிழ்ந்தது போல உள்ளுக்குள் படையினருக்குள்ளேயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் இந்த அரசால் தாக்க பிடிக்க முடியாது என்றதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் அதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டது. கிட்டத்தட்ட 31 மாநிலங்களையும் அவர் சுயமாகத்தான் இயங்க விடுகிறார்கள். இப்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய திட்டத்தை, அந்த திட்டம் ஒரு நல்ல ஒரு திட்டமாக வைத்திருக்காங்க. என்னென்று சொன்னால் இந்த 31 மாநிலங்களிலும் இருக்கின்ற படை தளபதிகள் சுயமாக இயங்கலாம். அதே போல ஹூதிஸ் அமைப்பினர் சுயமாக இயங்கலாம், ஹிஸ்புல்லாக்கள் சுயமாக இயங்கலாம், ஹமாசுகள் சுயமாக இயங்கலாம். ஆனால் நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கு. அந்த தங்கள் நோக்கத்தில் ஒன்றாக இருந்து கொண்டு சுயாதீனமாக இயங்குவதுதான் அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் இதை முறியடிக்க முடியாததற்கான காரணம். ஆமா, ஆப்கானிஸ்தானிலும் கூட இந்த அமெரிக்காவாலோ இல்ல ரஷ்யாவாலோ கைப்பற்ற முடியாமல் போனதுக்கு இந்த இதே மாதிரியான மலைப்பாங்கான நில அமைப்பு, புவியியல் அமைப்பு தான் காரணம் என்றும், அதே போல பல வருடங்களுக்கு முன்பின காலப்பகுதியிலே நேபாளத்தினுடைய நிலமைப்பும் இதே மாதிரி இருந்தது என்றும், பெரிய எவராலையும் கைப்பற்ற முடியாமல் போனதுக்கும் அந்த புவியியல் அமைப்பு காரணம் என்றும் கூறினார்கள். சரி, நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் பக்கம் வருவோம். நேற்று G7 மாநாட்டு முடிந்ததின் மாநாட்டிலே நடந்த ஒரு ஊடகவியலாளர் மாநாட்டிலே ட்ரம்ப் வந்து நிறைய இஸ்ரேலை சாடி இருக்கிறார். அதிலே முக்கியமாக ஒன்றை கூறியிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னா, 2020ஆம் ஆண்டு ஈரானுடைய உயர்மட்ட தளபதி ஹசீம் சுலைமானியை கொல்வதற்காக தாங்கள் எடுத்த ஒரு கூட்டு நடவடிக்கையில இஸ்ரேல் வராமல் பின்வாங்கிவிட்ட அவர்களுக்கு இப்பொழுது தாங்கள் ஈரானுடன் எட்டப்பட்ட இந்த அமைதி ஒப்பந்தத்திலே பற்றி விமர்சிக்கிறதுக்கு இந்த அருகதையும் இல்லை என்று கூறியும் இருக்கிறார். அதே நேரத்திலே இஸ்ரேலும் லெபனானுக்கு இடையிலான அந்த சண்டை, அதாவது ஹிஸ்புல்லாக்களும் தாக்குகிறார்கள், இஸ்ரேலும் தாக்கி கொண்டிருக்கிறது. நேற்றும் இறப்புகள் நடந்திருக்கின்றன. இது சம்பந்தமான தகவல்களை கொஞ்சம் கூறுங்களேன். உண்மைதான். என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலை அதிகரித்து கொண்டு வருகின்றது. என்னென்று சொன்னால் இஸ்ரேலை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபரை ஏமாற்றி விட்டதாக அமெரிக்கர்களோட உணர்வதாக கூறப்படுகின்றது. இப்போது வந்த தகவல்களின் அடிப்படையில் ஈரான் வந்து இந்த சுவிஸில் இடம்பெறுகின்ற
பேச்சுவார்த்தைகளுக்கு, அதாவது அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றது. அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தனது குழுவை அனுப்ப போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த MOU-வில் இருக்கிற ஆர்டிகிள் 1 அதன்படி லெபனானில் இஸ்ரேல் வந்து இன்னும் அந்த போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்லாது லெபனானுக்குள் 10 கிலோமீட்டரை இஸ்ரேல் இப்போதும் பிடித்து வைத்திருக்கிறது என்று ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான சண்டைகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்ரேலும் தாக்கி இருக்கின்றது. அதே போல ஹிஸ்புல்லாக்களின் பொறிவடியில் சிக்கி இன்று ஒரு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் 7 பேர் காயமடைந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்று சொல்லி இருக்கின்றது என்னென்று சொன்னால் இந்த தொலைபேசி உரையாடல்கள் மோதல் போக்காக மாறுவதால் ட்ரம்பிற்கு நெத்தனியாவுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வருகிறது என்று கூறியிருக்கின்றது. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் படி லெபனான் குறித்து சமீபத்தில் தொலைபேசியில் பேசிய போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடன் நீங்கள் ஏன் கட்டிடங்களை தகர்க்கிறீர்கள், கட்டிடங்களை தகர்ப்பதை நிறுத்துங்கள் என்று கூறியதாகவும் இதை நீங்கள் நேற்று கூறியிருந்தீர்கள், ஒருவருக்காக கூறி ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை தகர்க்கிறார்கள் என்று சொல்லி. அதே போல மற்றொரு உரையாடலில் போருடன் தொடர்புடைய உலகளாவிய பொருளாதார மந்த நிலை தன்னை அதாவது 1930களின் பெரும் பொருளாதார மந்த நிலையுடன் தொடர்பு படுத்தி விடுமோ, தன்னை அதாவது ட்ரம்பை தொடர்பு படுத்தி விடுமோ என்று தான் அஞ்சுவதாக அவர் நெத்தனியாவை எச்சரித்ததாகவும் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது. இந்த விவாதங்கள் குறித்து அறிந்தவர்களின் கூற்றுப்படி இஸ்ரேலிய தலைவர் இராணுவ நடவடிக்கைகளை தொடர முயன்றால் நெத்தனியாவு மீது ட்ரம்பின் ஏமாற்றம் சமீபத்திய வாரங்களில் தீவிரமடைந்து வருவதாக கூறியிருக்கின்றது. ஏனென்றால் அவர் இதை தொடர விரும்புகிறார், ட்ரம்பை பொறுத்தவரையில் அதை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து வருவது மட்டுமல்லாது இஸ்ரேல் ஏற்கனவே உலக நாடுகளாலும் தனிமைப்படுத்தப்படுவதால் அமெரிக்கா இப்போது தனது அழுத்தத்தை அதிகரித்து வருகின்றது. இப்பொழுது இந்த பெட்ரோலிய விலை, கசக எண்ணெயினுடைய விலை குறைந்திருப்பதாகவும் மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இது உண்மையான குறைவா அல்லது ஒரு தற்காலிக குறைவா இந்த விலை குறைவு? நேற்றும் இதை பற்றி பேசியிருந்தோம். இன்று நான் நினைக்கிறேன் ஒரு $4 இது குறைந்தது மாதிரியும் இருக்கிறது. அதனுடைய உண்மை நிலவரம் என்ன ஆரோஸ்? உண்மைதான். இன்று பெட்ரோல் விலை, அதாவது மசக எண்ணெயின் விலை $78 குறைந்திருக்கின்றது. அதே போல அமெரிக்காவிலும் இந்த எரிவாயுவின் விலை வந்து $4.5 இருந்தது, இப்போது $4 குறைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹார்முஸ் நீரிணையின் ஊடான இந்த போக்குவரத்து உடனடியாக பழைய நிலைக்கு திரும்பாதென்று இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற அந்த நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதத்தின் முடிவில தான் இது ஓரளவுக்கு வளமைக்கு திரும்பும் என்றும், ஆனாலும் எப்போதுமே இந்த போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது என்றும், போருக்கு முந்தைய நிலையிலிருந்து ஒரு 70% தான் இது எட்டும் என்றும் கூறியிருக்கின்றது. அதே நேரம் இந்த லாய்ட்ஸ் மார்க்கெட் அசோசியேஷன் என்று சொல்கின்ற இந்த கப்பல்களுக்கான காப்புறுதிகளை வழங்குகின்ற அந்த நிறுவனத்தின் CEO வந்து கெமரோன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. 110 நாட்கள் மூடப்பட்டிருக்கிறது, கப்பல்கள் அப்படியே நின்றிருக்கின்றன. 2 பக்கமும் 550 கப்பல்கள் நிற்கின்றன. ஆனால் அதை உடனடியாக வளமைக்கு திரும்புவதென்பது இப்போதைக்கு இயலாத காரியம் என்றும், பல மாதங்கள் அதற்கு எடுக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் பல நாடுகள் கப்பல்களை அவசரமாக அனுப்பி கொண்டிருக்கின்றன. சவுதி அரேபியாவின் சூப்பர் டேங்கர் என்று சொல்றது 6 மில்லியன் பரல் எண்ணெய்களை கொண்டு செல்லக்கூடிய டேங்கர் இன்றைக்கு ஹோர்முஸ் நீரிணையாக சென்றிருப்பதாகவும், அதே போல கட்டாரும் வந்து இந்த எம்டி LNG டேங்கர்களை உள்ளுக்கெடுத்திருப்பதாகவும், ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த சேமிப்புகள் எல்லாம் நிரம்பி இருப்பதால் உடனடியாகவே அவற்றை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பல எம்டி டேங்கர்களை இப்போது உள்ளுக்கெடுத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஜெர்மனி வந்து தாங்கள் 2 கப்பல்களை கன்னிவெடிகளை அகற்றும் கப்பல்களை கொடுத்து உதவ தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நேயர்களுக்கு தெளிவுபடுத்தலுக்காக, அமெரிக்காவிலே $4 என்று கூறப்படுவது வந்து ஒரு கலன், அதாவது அங்க கலனுக்குரிய விலை தானே கூறுவார்கள்.
அப்படி பார்க்கின்ற பொழுது 4.5 லிட்டர் ஒரு கேலன் என்று நினைக்கிறேன். இன்னமும் அவர்களுக்கு விலை US$ பார்க்கின்ற பொழுது 1 லிட்டர் ஒரு டாலரையும் விட குறைவாகத்தான் இருக்கிறது. அதை ஒப்பிடும் பொழுது உலக நாடுடன் ஒப்பிடும் பொழுது இன்னமும் அவர்கள் மலிவான விலையில் தான் பெட்ரோலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் லண்டனில் இங்கிலாந்திலே பெட்ரோலின் விலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிகம். அது இப்போ நாங்கள் பேச வேண்டிய விடயமும் அல்ல, ஒரு தெளிவுபடுத்தலுக்காக. வேறு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னர் வேறு ஏதாவது கூற வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனவா ரோஸ்? உண்மையில் நீங்கள் கூறியது போலதான். இங்கு கிட்டத்தட்ட டீசல் வந்து 1 லிட்டர் 1.9, அதாவது 1 பவுண்ட்ஸும் 90 பென்ஸும் என்றால் கிட்டத்தட்ட 2 பவுண்ட்ஸாக ஒரு லிட்டர் என்று சொன்னால், இப்ப அமெரிக்காவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட $10 வரும் ஒரு கலர். 3 மடங்குக்கு சமனாக இருக்கிறது. 3 மடங்கு. அதே போலதான் பெட்ரோலும் இருந்தது. இதே நேரம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கிறது, தாங்கள் ஈரான் மீதான அந்த நேவல் பிளாக்கேட் என்று சொல்றது கடற்படை முற்றுகையை தாங்கள் இன்றுடன் நீக்கிவிட்டதாக இப்போது அறிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இப்ப பீட்டர் ஷெஃப் அவர் ஒரு பொருளியல் நிபுணர். அவர் கூறியிருக்கிறார், அமெரிக்கா மிகப்பெரிய பிரச்சனை பொருளாதாரம் தான். $40 டிரில்லியன் கடன், 1 டிரில்லியன் வட்டி கட்ட வேண்டும். இதை எந்த விதத்தாலும் அமெரிக்காவால் நிவர்த்தி செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக பேசலாம். இத்துடன் இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். இன்னொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.